சின்ன பையன் அன்புவுக்கு விளையாடுவதில் மட்டுமே ஆர்வம். நண்பர்களுடன் புல்வெளிகளில் ஓடிச் சுற்றி கொண்டிருந்தான். படிப்பு அவனுக்கு ஆர்வம் குறைவாக இருந்தது. அவன் ஆசிரியர் பாடம் சொல்லும்போது படிப்பதை பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு வெளியே ஓடிப்போவான். அவனது அம்மா அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார், கல்வி என்பது இருள் நீக்கும் விளக்கு, அதில்லாமல் வாழ்க்கையில் தவிக்க நேரிடும். ஆனால் அன்பு அதை செவி கொடுக்கவில்லை. ஒரு நாள் அன்பு கிராம சந்தையில் நடந்து செல்லும் போது ஒரு முதியவர் ஒரு கடிதத்தை விரித்து பார்த்து மௌனமாக உட்கார்ந்திருந்தார். தாத்தா, என்ன ஆச்சு என்று அவன் கேட்டான். இது என் மகனின் கடிதம், ஆனால் எனக்கு படிக்க தெரியாது என்று முதியவர் வருத்தத்துடன் கூறினார். நான் சிறுவனாக இருந்தபோது படிக்க கற்றுக்கொண்டிருந்தால் இப்படியா இருக்கும் என்றார். அன்புவின் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. நானும் படிக்காது இருந்தால் எனக்கும் இது போன்ற நிலை ஏற்படும் அல்லவா? அன்றைய இரவு அவன் கனவில் கூட அந்த முதியவரின் முகம் தோன்றியது. அடுத்த நாளிலிருந்து அன்பு முழுமனதுடன் படிக்க ஆரம்பித்தான். வருடங்கள் கழிந்தவுடன் அவன் ஒரு பெரிய அறிஞராக விளங்கினான். பலருக்கும் கல்வியை பகிர்ந்தான். 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒளியாக மாறினான். கற்றல் வாழ்வின் ஒளி.